வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய மிஸ் ஆன பிஎஃப் யூஏஎன்னை எப்படி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது ஒர்க் பண்ணது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாமல் மிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுடைய சேலரி ஸ்லிப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க பிஎஃப் நம்பர்னு சொல்லிட்டு. அந்த பிஎஃப் நம்பர் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் உங்களால் வந்து அந்த கம்பெனியில் போய்ட்டு அந்த யூஏஎன் நம்பர் வாங்க முடியாத ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுடைய மொபைல் நம்பரையும் ஆதார் கார்டையும் வச்சு எப்படி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அந்த யூஏஎன் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்க நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஏஎன் வந்து ஆக்டிவேஷன் பண்ண பிறகு உங்களுக்கான யூஏஎனும் பாஸ்வேர்டும் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த யூஏஎனையும் பாஸ்வேர்டையும் வந்து கொடுத்து லாகின் பண்ணுற பேஜ் இது. இந்த பேஜை வந்து கீழே வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நவ் யுவர் யூஏஎன்னு சொல்லிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆதாரில் வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஏன்னா ஆதாரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த யூஏஎன் நம்பர் வந்து கேதர் பண்ணுறதால கம்பல்சரி வந்து ஆதார் கூட வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் வந்து மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணியிருந்தால் அந்த ஆதாரில் எந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கேப்சா வந்து வரும். இந்த கேப்சா வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்சா பார்த்து அதே மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கேப்சா வந்து கேப்ஸில் கொடுத்துருந்தா அதே மாதிரி வந்து டைப் பண்ணிங்க. இல்லை ஸ்மாலில் கொடுத்துருந்தா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேப்சாவை பார்த்து நீங்கள் வந்து என்டர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும். இன்கேஸ் வந்து சர்வர் இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா இது கட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வந்து கட் ஆனாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஓடிபி இன்னொரு கேப்சா வந்து வரும். ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஓடிபி வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகிடும். சென்ட் ஆன ஓடிபி பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் என்டர் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கேப்ஸில் கொடுத்துருந்தா கேப்ஸில் போட்டுங்க, ஸ்மாலில் கொடுத்துருந்தா ஸ்மாலில் வந்து போட்டுங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த கேப்சா வந்து புரியல, ஏதாவது வேர்டு வந்து உங்களுக்கு வந்து சரியாக புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா வேறு கேப்சா வந்து க்ரியேட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து வச்சு பாருங்கள். அதை வந்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேமுன்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. அதாவது இனிஷியல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முன்னாடி இருக்கும், சில பேருக்கு வந்து இனிஷியல் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய நேம் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கங்க. அதாவது ஆதாரில் இருக்கிற மாதிரி கீழே வந்து செலக்ட் எனி ஒன்று சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஆதாரை வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் யூஏஎன் நம்பரை, இல்லை நீங்கள் வந்து பேன் கார்டை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாரே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பெட்டரானது. ஆதாரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அந்த கேப்சாவை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஷோ மை யூஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அதை வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து யூஏஎன் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியோடைய யூஏஎன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த யூஏஎன் கிடைச்சது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூஏஎன், அதாவது நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே காமிச்சல நவ் யுவர் யூஏஎன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து ஆக்டிவ் யுவர் யூஏஎன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய யூஏஎனை வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணிக்கணும். அது ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பரும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த யூஏஎனை வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து யூஏஎன் ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூஏஎனுக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்த உடனே நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நீங்கள் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். பாஸ்புக்கில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். மல்டிபிள் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் நீங்கள் வந்து அது உள்ளே வந்து பண்ணிக்கலாம். கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, இன்கேஸ் பார்த்தீங்கன்னா பிஎஃப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா யூஏஎன் வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.